முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. வெயில் கொளுத்துது, முடியல சாமி. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணியே காணுமே. தண்ணி எப்படி குடிக்க போறேன்? கிடைச்சிருச்சு, எனக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. கிணறு. ஐயா, இந்த கிணத்து தண்ணியா குடிக்காதீங்க. இதையும் மீறி குடிச்சீங்க, நீங்க சொல்றதெல்லாம் தப்பாவே நடக்கும். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். அது எப்படி என் வாய் அப்படி மாறும்? நீ போய் சொல்றடா. நான் எதுக்கு உங்ககிட்ட தேவையில்லாம பொய் சொல்ல போறேன்? நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. தெரியாதனமா நான் இந்த தண்ணிய குடிச்சிட்டேன். நான் குடிச்சதுல இருந்து என் வாயே சரியில்லைங்க. என் வாயால என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்குது. உதாரணத்துக்கு உங்க தலை மேல முட்டை விழுதுன்னு வைங்கள. இப்ப நிஜமாவே ஒரு முட்டை என் தலை மேல வந்து விழுந்தது. எங்க இருந்து வந்து விழுந்தது, யார் போட்டா என்னன்னு தெரியலையே. ஐயா, இதத்தான் நான் சொல்றேன். இதனால நான் பேசுறதுக்கு கூட தயக்கமா இருக்கு. நான் சொன்னா நம்புங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்க தலை மேல கல்லு விழுதுன்னு சொல்றேன்னு வைங்க, உடனே உங்க தலையில கல்லு விழும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கு அப்படின்னா என் வாயு இனிமேல் இப்படிதான் மாற போதா? என்னடா பண்றது? ஐயா, இந்த நிலைமைக்கு எந்த மருத்துவமும் கிடையாது. போங்க, இங்க இருந்து போயிடுங்க. ஏன்னா நான் வாயை திறந்து உங்களை இன்னொரு வார்த்தை. சொல்லாத, எதுவும் சொல்லாத. நீ ஏதாவது சொல்லி எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் ஆயிடுறேன். உண்மையிலேயே நீ கலக்கிட்டப்பா. நாம இதே மாதிரி இங்க வரவங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டோம்னா அவங்க உண்மையிலேயே பயந்து ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் கள்ள நோட்டு அடிக்கிற நம்ம ஃபேக்டரியை யாராலையும் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. எப்படி? அது மட்டும் இல்ல, போலீஸால இந்த ஜென்மத்துல நம்மள பிடிக்கவே முடியாது. நம்ம ரெண்டு பேருடைய கூட்ட யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே கெட்டு போச்சுடா. இப்ப என் வாயு ரொம்ப மோசமான ஒரு வாயா மாறி போச்சு. என்ன, உன் வாய் ரொம்ப மோசமான வாய் ஆகி போச்சா? ஏண்டா வீங்கின வாயா, பட்ட பகல்ல தூங்காமே கனவு கண்டியா நீ? இல்லடா, கனவெல்லாம் ஒண்ணு காணலடா, நிஜமாவே தான் சொல்றேன். வரும்போது எனக்கு வழியில பயங்கர தாகம் எடுத்துதா. அப்போ ஐயா ஐயா, இந்த தண்ணிய குடிக்காதீங்க. குடிச்சா நீங்க சொல்றதெல்லாம் தப்பாவே நடக்கும். மோட்டு மோட்டு, அந்த மாதிரில எதுவும் நடக்காதுடா. அந்த காலத்துல கண்டுபிடிச்ச மூட நம்பிக்கைடா. அவன் மனசு தண்டை அவனுக்கு மருந்து. இல்ல இல்ல பத்துலு, அவன் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த ஆளுக்கும் எனக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் சொன்ன மாதிரிலாம் நடக்குதுடா. இப்ப பாரு, இந்த சேர் உடையும். நான் சொல்றது உடைஞ்சிருச்சு. பாத்தியா பத்துலு, நல்ல வாயா இருந்த என்னுடைய வாய் நார வாயா ஆயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் நடக்குதுடா. ஆமா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல மோட்டு. இந்த சேர் ஏற்கனவே உடைஞ்சி தண்டா போய் இருந்தது. இல்லடா பத்துலு, என்னுடைய கறி நாக்கால தான் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. பத்துலுடைய உயிர் நண்பன், நீ என்கிட்ட இருந்து விலகியே இரு. நான் ஏதாவது சொல்லி பழிச்சிட போகுது. இவெல்லாம் என்னத்த சொல்லி என்னத்த பழிச்சு? சிங்கம் சார், திடீர்னு நம்ம மோட்டோவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நாக்கு கறி நாக்குன்னு அவனே பீலா விட்டுக்கிட்டு இருக்கான் சார். அவன் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்குதான். உதாரணத்துக்கு அவன் உங்ககிட்ட வந்து தலையில இளநீ விழுன்னு சொன்னான்னா அது நிச்சயமா நடக்குமா சார்? அட கடவுளே, இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் இந்த கேஸ சால்வ் பண்றேன். யூ டோன்ட் வரி. சிங்கம் சார், வாங்க, உடனே போய் மோட்டோவை காப்பாத்தி ஆகணும். நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. எல்லாமே அவனுக்கு யதார்த்தமா தான் சார் நடக்குது. ஆனா அவனோட கருணா காலத்தை இதுல நடக்குதுன்னு அவனா நினைச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கான் சார். அவனை உடனே நம்ம சரி பண்ணி ஆகணும் சார். இத இங்க இருந்து நகர்த்தலன்னா அப்புறம் டிராபிக் ஜாம் ஆயிடும். நாம தூரமா போய் ரிமோட்டை வச்சு இதை வெடிக்க வைக்கலாம் சார். கீழே இருக்கிற கல்லு உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த பாறை உருண்டு கீழே போயிடும் சார். இனிமே என் நண்பர்கள் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும். அப்பதான் என் கறி நாக்கால நான் எது சொன்னாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அடே மோட்டோ, நான் சொல்றத நம்ப. நடக்கிறதெல்லாம் உன்னோட கறி நாக்கல, ஐ மீன் உன்னோட கருணாக்கல நடக்கலடா. இங்க பாருடா, அந்த வீட்ல உடைஞ்ச சேர் ஆல்ரெடி உடைஞ்சிருந்ததுனால தானடா உடைஞ்சிது. நான் அத கம்மால ஒட்டி வச்ச உடனே நீ அது மேல வந்து உக்காந்துட்ட. இங்க பாரு மோட்டோ, சேர் உடைஞ்சதுக்கும் உன்னோட வாய்க்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. அத புரிஞ்சுக்கடா வீங்கன வாயா. ஏய் மோட்டோ, ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்ல, இப்ப நீ ஏதாவது சொல்லு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.
ஓகே, என் முன்னாடி பெரிய பாறை இருக்கா, அது அப்படியே உருண்டு போகணும்னு சொல்றேன். கடவுளே, அவன் நாக்கு கரீனாக்கு நான் ஒத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றது தெரியலையே. சார், முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க. ரிவர்ஸ் எடுங்க, பாண்டிய ரிவர்ஸ் எடுங்க. நான் விட மாட்டேன், இந்த போட்டுவை விடவே மாட்டேன். பாத்தீங்களா, நிஜமாவே எனக்கு கரீனாக்கு தான் நான் சொன்னதெல்லாம் பலிக்குது. சரி, ஒரு வேன் இருக்கு, அதை காணோம். ஒண்ணுமே புரியல, உலகத்துல என்னமோ நடக்குது. சமோசா இருக்குது. என்ன கவலையில இருந்தாலும் சமோசாவை பார்த்தா பிரிஸ்க் ஆயிடுறேடா. கோவம் வர மாதிரியே நடிக்கிறான் பாரு. பதில் சொல்லிட்டு அப்புறம் வாயை கட்டிக்க மாட்டோம். என்னடா கஜினி சூர்யா சார் மாதிரி எழுத ஆரம்பிச்சுட்ட? என்னடா வாயை கட்டுற, வயித்தை கட்ட மாட்டேங்கிற? ஏதாவது பேசண்டா. ஐடியா. மோட்டோ வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கிணத்துக்கிட்டயே போய் பார்க்கலாம். இப்ப நானும் இந்த தண்ணியை குடிச்சிருக்கேன். இப்ப நான் சொல்றேன், ஏன் வாயால எதிரில இருக்கிற அந்த மரம் விழணும். பாருங்க, அந்த மரம் விழல. இப்ப அடுத்தது நான் இன்னொன்னு சொல்ல போறேன். வானத்துல மின்னல் மின்னணும், மழை கொட்டணும், புயல் பின்னி எடுக்கணும். ஆனா ஜனங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. சிங்கம் சார் தலையில செவ்வலனி விழணும். கடவுளே, பத்து என்ன சொல்லி தொலைச்ச? பத்துலு, இப்ப நான் நம்புறேன்டா, இந்த கரீனாக்கு இதெல்லாம் சும்மா பேசுறா, இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை பத்துலு. அந்த ஆளு யாருன்னே தெரியல, அவன் ஏன் என்கிட்ட அந்த மாதிரி சொல்லி இருக்கணும்? ஒருவேளை அவங்க நீ இந்த கிணத்துக்கிட்ட வராம இருக்கணும்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா இந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கணும். துப்பறியறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மாமியாரே, கண்டுபிடிச்சு கொடு. சிங்கம் சார், அப்படியே அங்க பாருங்க, யாரும் கிணத்துக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒருத்தர்ல ஏகப்பட்ட பேரு. அங்க பாருங்க, ஏகப்பட்ட செருப்பு தடங்கள் இருக்கு. நாங்க கீழே போய் செக் பண்றோம், நீங்க மேல இருந்து செக் பண்ண முயற்சி பண்ணுங்க. இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்டா. மூட்டுவோம், பத்துலுவோம். பெரிய அலாவுதீன் கோட்டை மூடிட்டாங்க, திறந்தோம். இதுக்கு பேர் தான் அண்டர் வேல்டடா. நண்பா, நீ சொன்ன மாதிரி எனக்கு கரீனாக்கு வந்துருச்சுடா. நான் எது சொன்னாலும் அது அப்படியே நடக்குதுடா. அதனால உன் கள்ள நோட்டு ஃபேக்டரியை முதல்ல அழிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன சொன்ன? இந்த சர்ஜன் விர்ஜன் ஜோடியை யாராலையும் பிரிக்க முடியாதுடா. சாடி பசங்களா, அட்டாக்! நீ இன்னும் மோட்டு பத்துலோ பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி சூடு பத்துலோ. என்ன தைரியம் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? ஆனா போறது வீணா போனவளே. ஏண்டா, நீதான் இவங்களுக்கெல்லாம் டானாடா. எவ்வளவு பெரிய மூஞ்சி. என்னடா மூஞ்சில ஒரு மருவு பிச்சுக்கிட்ட ஓடி இருந்து பாரு. மருவு ஓட. இனிமே இந்த காதால நீ எதையும் கேட்க கூடாது. பராபரீங்களா வைத்தேன். அப்படியே ஒதுக்கிற மோட்டோ போய் மண்டையை முடிக்கணும். மனசுல மறந்துட்டியே. படிக்குதாடா? ரொம்ப லைட்டா.
வேண்டாம் தலை வலிக்குது, வேண்டாம். போதும் விட்டுருங்க. மோட்டு பட்லு, உங்க 2 பேரும் ஜோடிக்கு முன்னாடி எந்த ஜோடியும் செல்லாதுன்றத நாங்க ஒத்துக்கிட்டோம். நாங்க சரணடைஞ்சிடறோம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மோட்டு பத்லு, நீங்க கள்ள நோட்டு அடிக்கிற கும்பலை எனக்கு புடிச்சு கொடுத்துட்டீங்க. நான் உங்களை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு பரிசு வாங்கி தரேன். இங்க பாரு மோட்டு, இனிமே இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் நீ அடிமையே ஆக கூடாது. என்ன புரிஞ்சுதாடா? இந்த மாதிரி எல்லாம் நம்ப கூடாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த மாதிரி விஷயத்தை நம்ப மாட்டேன். டேய் பத்துலு, இது வரைக்கும் காலையில கடையை திறந்து நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வந்து சேரலடா. என்னதான்டா நடக்குது இங்க? அட, இன்னைக்கெல்லாம் ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டாங்க மோட்டு. அவங்கள எல்லாம் நாம தான் வர வைக்கணும். அந்த மேட்டரை நான் பாத்துக்கிறேன். வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், ஏமா ஒரு வெள்ளரிக்காய் கொடு. கொத்தமல்லி, கருவேப்பிலை. சூப்பர் ஐடியா. குரலை வச்சுதான் நம்ம கஸ்டமரை கவர் பண்ணி ஆகணும். இன்னைக்கு குடுக்கற பாரு குரலை, இப்ப பாரு பிச்சுக்கிட்டு போகும். என்ன வாங்கிக்கங்க, சக்கரையா வாங்கிக்கங்க, அரிசியா வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க, முட்டை சூப்பர் முட்டை வாங்கிக்கங்க. ஏன் மோட்டு, ஏன் கத்தி ஊரை கூட்டுற? உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னா எப்படி நம்ம பொருளை உருளைக்கிழங்கு வாங்கிக்கங்க, சர்க்கரையை வாங்கிக்கங்க, கோதுமையை வாங்கிக்கங்க, மைதாவை வாங்குங்க, எல்லாரும் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. அடே மோட்டு, நீ கத்தன கத்தல பாதி பேர் ஊரை காலி பண்ணிட்டு சொல்லாம கொல்லாம ஓடிட்டாங்கடா. இந்த ஐடியா சரியா ஓட்டாங்களே. நீ சொன்ன மாதிரி இந்த ஐடியா ஊத்திக்கிச்சு. இந்த ஐடியா போனா என்ன, நாம இன்னொரு ஐடியா பண்ணுவோம். மனுஷன் யோசிக்கிறதுல தான்டா கெட்டிக்காரனா இருக்கான். அதுவும் நான் எப்படி சூப்பர் இல்ல. இப்ப பாரு, போன் பண்ணி எல்லாரும் வர வைக்கிறேன். பூசணிக்காய் மாட்டையா, பூசணிக்காய் வாங்கிக்கடா, பூசணிக்காய், உருளைக்கிழங்கு வாங்கிக்கடா, உருளைக்கிழங்கு, அப்புறம் சக்கரை வாங்கிக்கோ, அப்புறம் கோதுமை வாங்கிக்கோ, அப்புறம் முட்டை இருக்கு. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, நீ எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டு கத்துறன்னு எனக்கு ஒன்னும் புரியலப்பா. நீ மெதுவாவே என்கிட்ட சொல்லலாம்ல. அது வந்து மாட்டையா, எங்க கடையில வந்து இங்க பாருப்பா, எனக்கு எது வேணும்னாலும் நான் கடைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அதுக்காக நீ இப்படி போன்ல கத்தி என்ன டார்ச்சர் பண்ணாத, ஓகே? உருளைக்கிழங்கு வாங்கலையோ, சக்கரை வாங்கலையோ, கோதுமை வாங்கலையோ. ஐயோ மோட்டு, எதுக்காக நீ இப்படி கத்துற? ஃபயர் இன்ஜின் அலறது கூட இவ்வளவு சத்தமா இருக்காதே. நீ கொஞ்சம் மெதுவா பேசு, அப்பதான் எனக்கு புரியும். ஓகே ஓகே சிக்கம் சார், நான் இனிமே கத்த மாட்டேன். நீங்க சீக்கிரமா கடைக்கு வந்து வாங்க வேண்டியது வாங்க. பாக்ஸர் அண்ணாச்சி, எங்க கடையில சக்கரை இருக்கு, உளுத்த பருப்பு இருக்கு, தோர பருப்பு இருக்கு, கடலை பருப்பு இருக்கு, பச்சை பருப்பு இருக்கு, அப்புறம் மிளகாய் இருக்கு, தனியா இருக்கு, அப்புறம் மிளகு இருக்கு. ஏன்டா இவ்வளவு மெதுவா பேசுற? சத்தமா சொல்லு. உருளைக்கிழங்கு இருக்கு, சக்கரை இருக்கு, அப்புறமா முட்டை இருக்கு, அதுக்கப்புறமா என்ன இருக்கு? நீ கத்துற கத்துல என் காது கிழிஞ்சு போச்சு. நான் மட்டும் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சு துவைச்சு காய போட்டுருவேன். ஜாக்கிரத. இந்தா வாங்கிக்க. கல்லடிச்சு வெளியில நாக்கு. மோட்டுவ நல்லா ஏமாத்துறதுக்கு இப்ப என்னோட மூளையில ஒரு நல்ல ஐடியா உதிச்சிருக்கு. அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நாம பணக்காரங்க. என்ன பாஸ், என்ன? வாங்க, நீங்களே வந்து பாருங்க. மோட்டு, எனக்கு 10 கிலோ தோர பருப்பு கொடு. இப்போ குடுக்குறேன் ஜானே, இப்போ குடுக்குறேன். இரு, எனக்கு 10 கிலோ அரிசி கொடு, சீக்கிரம். ஓகே, அதையும் சேர்த்து தரேன், இப்போ தரேன்.
இல்ல மோட்டோ கொஞ்சம் இரு. எனக்கு அதுக்கு பதிலா 20 கிலோ சக்கரை கூட. சக்கரை வேணும், சக்கரை. ஓகே, நான் சக்கரையா குடுக்குறேன். இல்ல எனக்கு சக்கரை வேண்டாம், சுகர் இருக்கு. அதுக்கு பதிலா நீ 30 கிலோ நெய் கூட. ஓகேவா? எனக்கு இப்ப நெய் தான் வேணும். பரவாயில்ல இருக்கட்டும். கஸ்டமர் எது கேட்டாலும் அதை திருப்தியா கொடுக்க வேண்டியதானே எங்க கடமை. இருந்தாங்க காசு கொடுக்காம வாங்கிட்டு போறேன். காசை கொடு. காசா? எதுக்கு காசு? என்ன காசு? அத முதல்ல சொல்லு. நீ இப்ப வாங்கிட்டு போற நெய்க்காது காசை கொடுறா மண்டப்பையில. அதுக்கு தான் நான் சக்கரை வேணான்னு உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல. சரிடா, அப்ப சக்கரைக்காது காசை கையில கொடு. அட மண்டப்பையில நான் சக்கரையா அரிசிக்கு பதிலா தானே வாங்கினேன். சரிடா, அப்ப அரிசிக்காவது காசை கையில கொடு. தோரம் பருப்புக்கு பதிலா தானே நான் அரிசியவே வாங்கினேன். சரி, தோரம் பருப்பு கேட்டல, அந்த தோரம் பருப்புக்காவது காசு கொடு. தோரம் பருப்பு நான் எங்க வாங்கினேன்? வாங்காத பொருளுக்கு நான் எப்படி காசு தர முடியும்? ஆமாமா, நீங்க தான் தோரம் பருப்பு வாங்கவே இல்லையே. வாங்காத தோரம் பருப்புக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட காசு கேட்கணும்? மன்னிச்சிருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, நெய் வாங்கிட்டு போனா அந்த நெய்க்கு காசே கொடுக்கலையே, அது யார் தருவா? ஏமாத்திட்டு போயிட்டானே. அடே மோட்டோ, நீ கடை ஆரம்பிச்ச முதல் நாளே அந்த அதிகமா வளராதவன் வந்து அவன் கைவரிசையை காட்டிட்டு போயிட்டான்டா. சிங்கம் இஸ் ஹியர். நான் போய் அவனை பிடிக்கிறேன். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அந்த ஜான் மறுபடியும் இங்க வந்தான்னா என்கிட்ட சொல்லு. 10 கிலோ அரிசி, 20 கிலோ முந்திரி பருப்பு, 10 கிலோ தோரம் பருப்பு, 20 கிலோ நெய், 30 கிலோ சக்கரை, 40 கிலோ பாதாம் பருப்பு, 50 கிலோ பிஸ்தா பருப்பு, அப்புறம் சில்லறை என்ன வேணுமோ போட்டுக்கோ. எல்லாமே எனக்கு உடனடியா வேணும். அப்புறம் அதெல்லாம் சொல்ல வந்துட்ட பாரு, அதையும் கூட்டிக்கோ. ஓகேவா? ஓகே. அப்புறம் சார் எழுதி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார். மீதி நாளைக்கு எழுதிக்கிறேன் சார். ஓகே, எனக்கு இதெல்லாம் எப்ப கிடைக்கும்னு சொல்லு. ஓகே சார். சரிங்க சார். ஓய் கான்ஸ்டபிள், நீ பத்துலுக்கு பாதுகாப்பா போ. அவனை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா ஜான நம்ப முடியாது. அவன் பத்துலுவ திசை திருப்பி ஏமாத்திடுவான். ஐயோமா கான்ஸ்டபிள், உடனே வாங்க. சில ரவுடி பசங்க என்ன தாக்கிக்கிட்டு இருக்காங்க. தூக்க முடியாம நீ ஏன் கஷ்டப்படுற? அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, நான் 10 ரூபாய் கொண்டு போய் சேர்த்துடுறேன். நீ கவலைப்படாத. மரியாதையா கொடுத்துட்டா உனக்கு அடி விழாது. சீக்கிரம் வாங்குங்க. இவனுங்களே 5 மூட்டை சைக்கிள் இருக்கானுங்க. அடே, நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் உழைச்சே சாப்பிட மாட்டீங்களாடா. இப்ப பாருங்கடா. திருட என் பொருள் எல்லாம் ஆட்டைய போட்டுக்கிட்டு போயிட்டான் சார். அத கடவுளே. ஏ கான்ஸ்டபிள், உங்களை இந்த ஜான் 2 பேரையும் முட்டாளாக்கிட்டான். அவன் போன்ல என்ன மாதிரி பேசியிருக்கான், நீங்க ஏமாந்திருக்கீங்க. இனிமே இன்னையிலிருந்து போன்ல யாரு என்ன சொன்னாலும் நீங்க ஏமாறக்கூடாது. அதையும் மீறி ஏமாந்தீங்க, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. போன்ல என்னோட குரல் கேட்டாலும் சரி, நீங்க ஏமாறக்கூடாது. உங்களுக்கு கடமை தான் முக்கியம், புரிஞ்சுதா? ஓகே சார். இனிமேல யாராவது குரலை மாத்தி உங்க குரல்ல பேசினது எங்க காதுக்கு கேட்டுச்சுன்னு வைங்க, நாங்க அவங்கள சும்மா விட மாட்டோம். நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. எனக்கு வேண்டியதெல்லாம் நீதான் கொண்டு வந்து இறக்கணும். 10 கிலோ சர்க்கரை, 20 கிலோ நெய், 30 கிலோ பாதாம் பருப்பு. ஓகே, நீங்க சொன்ன சரக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்துறேன். இந்த பாருங்க சிங்கம் சார், எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம், வியாபாரம் தான் முக்கியம். வியாபாரத்துல நாணயம் வேணும், நேர்மை வேணும். அதனால நானே சரக்கு எடுத்துட்டு போறேன். நீங்க என் கூட பாதுகாப்புக்குவாங்க. 10 அந்த 2 போலீஸ்காரங்களும் இங்க கடையை பாத்துக்கிட்டோம். நாம 2 பேரும் போய் என்ன எதிர்பார்த்துட்டு வந்தெல்லாம் சீக்கிரமா வாங்க. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். போவீங்களா? நான் ஒன்றும் மீன் இல்ல, என்ன வலைய போட்டு புடிச்சிட்டீங்களே, ஏன்டா இப்படி பண்ணீங்க? இப்படி நீ எனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். நான் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் வாங்க. அவனை நான் சும்மா விட மாட்டேன்.
பாத்தீங்களா, மோட்டு பத்துலவ நான் நல்லா ஏமாத்திட்டேன். இப்பவாது நான் பெரிய புத்திசாலிங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்கிட்ட இருந்து நீங்க நிறைய கத்துக்கணும். ஓகே, உன்கிட்ட கத்துக்க முடியாது. இப்ப நான் உனக்கு கத்து தர போறேன். அந்த பாடத்தை நீ வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன், அதுவும் ஜெயில. The name is சிங்கம். போடு மட்டும் நல்லா போடு. சரி சரி, போதும் போதும், விட்டுரு மோட்டு. தேவையில்லாம பண்ணாத. வேண்டாம், அடிக்காத. உன் நண்பன் சொல்றத கேளு. சொன்னா கேளு. அவனை இப்பவே தூக்கி நிறுத்துறேன். வாங்கடா சோம்பேறி. சோம்பேறிக்கு சோறு வித்தவனே. அட பாவி, அதுல ஏறி தப்பிச்சு போறா. நான் போய் அவனை பிடிக்கிறேன். பத்துலோ, அந்த குட்டை பையில அடி துவம்சம் பண்ணிட்டோம். ஆனா கடை தானே நாசமா போச்சு. இப்ப கடையை என்னடா பண்றது? மோட்டு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நீ எந்த கவலையும் படாத. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா எங்க வேணாலும் ஜெயிக்கலாம். மோட்டு பத்லு